ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லஞ்சுக்கு சப்பாத்தி அண்ட் பாலக் சிக்கன் பண்ணியிருந்தேங்க. எவ்வளோ நல்லா இருந்துச்சு. திக்கான கிரேவின்றதுனால சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருந்துச்சுங்க. இது எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பாலக் பார்த்ததும் மனசே வரலைங்க. நிறைய பஞ்சஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி ட்ரை பண்ணுற ரெசிபி ரொம்ப சூப்பராக வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாலாக்கை ஹாட் வாட்டரில் பிளான்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு சுடு தண்ணியில் முக்கி எடுத்துட்டா பிளான்ச்சிங் ஆகிடும். ஸோ அது ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் அந்த பாலாக் கூல் ஆகட்டும். சைடில் நான் சிக்கன் எடுத்திருக்கேன். ஒரு 750 கிராம்ஸ் சிக்கன் உப்பு மஞ்சத்தூளெல்லாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு மேரினேஷனுக்கு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு கட்டி தயிர், கொஞ்சமாக எண்ணெய், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பரட்டி வச்சுடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் இது நல்லா மேரினேட் ஆகட்டும். இப்போது ஒரு வடைச்சட்டியில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சீரகம், ஒரு விரிஞ்சி இலை, 2 லவங்கம், ஒரு சின்ன பீஸு பட்டை, இதை போட்டு லைட்டாக பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஆனியன் கொஞ்சம் சாஃப்ட் ஆனதும் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சங்கீதா டெய்ரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே லைக் பட்டனையும் தட்டி விடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதுமே ஒரு ஹாஃப் டொமேட்டோ எடுத்திருக்கேன். இந்த டொமேட்டோ சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. டொமேட்டோ நல்லா சாஃப்ட் ஆனது ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்திருக்கேன். கரம் மசாலா போட்டு கொஞ்சம் எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆனதுமே மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதிலே குக்காக விட்டுடுங்க. இதில் எந்த அடிஷ்னலாக தண்ணி போட தேவையில்லை. சிக்கனில் வர்ற தண்ணியே போதும் குக்காகிறதுக்கு. நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸுக்கு வேக விட்டுடுங்க. பாலாக் நல்லா கூல் ஆயிடுச்சுங்க. இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி நிறைய தண்டோடு போட்டிருக்கேன். ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நல்லா காரசாரமாக வேணும், அதனால். கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கோங்க. 2 பல் பூண்டு, ஒரு 4 முந்திரி, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், சும்மா ஒரு ஸ்மால் பீஸ் பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து போட்டிருக்கேன். நீங்கள் எல்லாமே சின்ன வெங்காயமே போட்டுக்கலாம். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்து வந்துட்டு இருக்கு. இதுக்கு நாங்கள் எந்த தண்ணியுமே ஆட் பண்ணல. சிக்கனே நிறைய தண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கு. இதுலேயே குக்கானால் போதும். ஒரு 70% அளவுக்கு சிக்கன் குக் ஆனதுக்கப்புறமா நாங்கள் அரைச்சி வச்ச மசாலாவை போட்டு ஒரு நல்லா கலந்து கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சங்கீதா டெய்ரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே லைக் பட்டனையும் தட்டி விடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு பெரிய டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதை மூடி போட்டு இன்னொரு 10 மினிட்ஸுக்கு லோ ஃப்ளேமில் வேக விட்டுடுங்க. ஸோ நல்லா அந்த மசாலாலாம் இறங்கி சிக்கனோட ஃப்ளேவர்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்களோட பாலாக் சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நான் சொன்ன மாதிரி சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருந்துச்சுங்க. தோசைக்குமே அட்டகாசமாக இருந்துச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.